வணக்கம் மக்களே! வணக்கம். வந்தனம் சுஸ்வாகத்தம் எல்லாருக்குமே. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட்டிங்கே சுபிக்ஷா பாட்டு பாடுறாங்க. "சேம் கடல்" அந்த மாரி பாட்டு. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி ஒரு பாட்டு பாடுறாங்க. இவங்கலாம் என்ன பண்றாங்க, சுத்தி விக்ரம், கானா வினோத், சபரி, எஃப்ஜே இவங்கலாம் சேர்ந்து அத கலாய்ச்சுட்டு, அந்த பொண்ண விக்கல் பின்னாடி இருந்து துணிய வச்சு மறைச்சு, விளையாட்டுக்கா தூக்கி கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல் கிட்ட போடுறாங்க. அப்பயும் இவங்க என்ன சொல்றாங்க, சுபிக்ஷா, "நான் அப்படிதான் பாடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆனா நீங்க இத நிறுத்த முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, எனக்கு விக்ரம் அந்த 4த் கேஸ் விக்ரம் சுபிக்ஷா மேல பாட்டு பாடிக்கொள்றான். அந்த மாரி குடுத்திருக்காரு. ஏன்னா, திருப்பி திருப்பி பாட்டு ஒரு சேம் கடல் பத்திய சாங் பாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு ம் அ இதே இந்த கேஸே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல. இது ஒருவேளை இந்த கேஸ் பார்வதி அப்படி இல்லன்னா கமருதீன் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க குடுத்திருந்தாங்கன்னா, இந்த மாரி காமெடியா போயிருக்குமானா, கண்டிப்பா இல்ல. ஓகேங்களா? ஏன்னா, இப்போ இந்த இந்த கேஸே அ வா வா வாதாடுறாங்க. சபரியும், பார்வதியும் வாதாடுறாங்க. ஒரு காமெடி கன்டென்ட்டா கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. 1 ஹவர்ல அவ்வளவா காட்டல. அது காமெடி கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு 1 ஹவர்ல அவ்வளவா காட்டல. எனக்கு இது காமெடி கன்டென்ட்டா எப்படி எடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு பாடுறா. அந்த பொண்ணு ஒரு நார்மலா எடுத்துக்கிட்டா. ஓகே தான். ப்ராப்ளம் இல்ல. ஆனா, அந்த பொண்ணு ஏதோ இன்ட்ரஸ்டிங்கோட ஏதோ பண்றா. நீ ஒரே கடல் பாட்டா பாடாம டிஃபரெண்ட்டா பாடுன்னு சொல்றது தப்பில்ல. பட் அது காமெடியா கொண்டு போறது எனக்கு அது பிடிக்கல. பட் இதே கம்ருதீனோ, பாருவோ பண்ணியிருந்தா, இந்த இடத்துல உடனே அந்த பொண்ணு மீனவ சமுதாயத்துலருந்து வந்திருக்காங்க. அதுக்கு தான் கம்ருவும், பார்வும் இந்த மாரி பண்றாங்கன்னு சொல்ட்டு, ஒரு ஒரு பெரிய இஷ்யூவாவே கிரியேட் ஆயிருக்கும். கண்டிப்பா சோசியல் மீடியால. பட் ஆனா விக்ரம் பண்ணும்போது அது காமெடியா கொண்டு போய் முடிச்சிருக்கீங்க எல்லாருமே. எனக்கு அது அந்த அந்த கேஸே ஏத்துக்கவே முடியல என்னால. நெக்ஸ்ட் எல்லாருமே உட்கார்ந்து நார்மலா அந்த ஐ மீன் வெளியில உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருக்காங்க. யார் அண்ணன், யார் ஃப்ரெண்டு, யார் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, எனக்கு சடனா எனக்கு அந்த இடத்துல பாயிண்டா பட்டது பார்வதிட்ட போய் சபரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, இப்படின்னு கை காட்டுறாங்க. எனக்கு புரியல. கமலுக்கு ஒரு சைடா கை காட்டுறாங்க. சபரிக்கு ஒரு சைடா கை காட்டுறாங்க. அப்போ நீங்க என்னம்மா பிளான் வச்சுட்டு இருந்தீங்க? ஒருவேளை கமரு இல்லன்னா சபரிய வச்சு கன்டென்ட் பண்ணலான்னு பிளான் போட்டிருந்தீங்களா? அந்த மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை சபரி நைஸா தெளிவா எஸ்கேப் ஆயிட்டாரு போல இருக்கு. பிகாஸ் ஏற்கனவே சபரிட்ட போய் சும்மா விளையாட்டுக்கு இவங்க பேசியிருக்காங்க. அந்த டைம் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப புரியல. எனக்கு இப்ப புரியுது. நெக்ஸ்ட் அரோராவோட கேஸ் எடுத்து வாதாடலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு அந்த பாரு மேல வச்ச கம்ப்ளைண்ட் தான் அவங்களுக்கு குடுத்திருக்காங்க. அவங்க எழுதி குடுத்த கேஸ்ல செலக்ட் பண்ணது என்னன்னா, பாருவோட கேஸ். பாரு மேல அரோரா வச்ச கேஸ். இததான் எடுத்து குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல அரோரா விக்கல் விக்ரம அவங்களோட லாயரா சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பாரு தெளிவா கம்ருதீன அவங்க லாயரா சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரீசன் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவர கம்ருவ விட்டுட்டோம்னா கண்டிப்பா அரோரா பக்கம் சாட்சி சொல்லறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. பெட்டர் கம்ருவ நம்ம லாயரா ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பா பிளான் பண்ணி பாரு பண்ணுவாங்க. அதனாலதான் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே ஆனா இதுக்கு சாட்சி சொல்லியிருந்தா கூட கம்மியா சொல்லிட்டு இருந்திருப்பாரு. லாயரா இருந்துகிட்டு மொத்தமா முடிச்சு விட்டாரு. ஸ்டார்டிங் ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா, அவரு எல்லா வாக்குமூலம் கொடுத்து முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வாதாடுறது? ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவ்வளோ லென்த்தா போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல வாதாடி பாரு பக்கம் சான்றா நிக்கிறாங்க. கனி அரோரா பக்கம் நிக்கிறாங்க. இதுல என்னன்னா, இது பயாஸ்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. சான்றா பாரு பக்கம் வரும்போது. அந்த இடத்துல குற்றச்சாட்டுலாம் கரெக்ட்டா இருக்கு. அரோரா சைடு தான் போணும். பட் ஆனா அது போகாம சான்றா பாரு பக்கமே போய் நிக்கணும்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட்ல மக்களோட தீர்ப்பு அப்படின்னு சொன்னோனே, எல்லாருமே சேர்ந்து அரோராவுக்கு ஜட்ஜ்மெண்ட் குடுத்துட்டாங்க. உங்க சைடு தான் நிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. உடனே பார்வதி குரூப்பிசம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுவே அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் ஜெயிச்சிட்ட பத்தி அது பண்ணிட்டே ஆனா அடுத்தவங்க ஜெயிச்சுட்டாங்க, இவங்க அந்த இடத்துல தோக்குறாங்கன்னு ஒரு பாயிண்ட் வந்துருச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தூக்கி அவங்க கையில பழிய போட்டுறணும்.
சோ அந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுக்கு அதுல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அந்த இடத்துல. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து. நெக்ஸ்ட் இந்த சாண்ட்ரா அண்ட் பார்வதி ரம்யாலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி சாண்ட்ரா வந்து டோட்டலா ரஜினியும் திவ்யாவையும் தப்பாவே நினைச்சிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திவ்யாட்ட பார்வதி சொல்றாங்க நீங்க பேசுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே இன்னொரு பக்கம் வந்து பார்வதி ஆமா எனக்கு தெரியும் அப்படிதான் இப்படிதான் ஏத்தி விடுறாங்க. அதுவே எனக்கு பிடிக்கல. இதுல சாண்ட்ரா வந்து ஒரு தப்பாவே நினைச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோட்டலாவே திவ்யாவையும் பிரஜினியும். ஏன்னா திவ்யா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு அண்ணா மாதிரி பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அந்த பிரஜின் போறதுக்கு முன்னாடில இருந்தே இவங்களுக்கு பிடிக்கல. அது பிரஜின் போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு திவ்யா மேல கோவம். இதனாலதான் பிரஜின் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு அது அந்த இது இன்னும் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இது எப்போ ரொம்ப பெருசா வெடிக்கும்னு தெரியல எனக்கு. கண்டிப்பா இது ரொம்ப பெருசா வெடிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பான்சர் டாஸ்க் ஏஷியன் பெயிண்ட் அதை கொடுத்துருந்தாங்க. அந்த அதுல வந்து 2 டீம் விளையாண்டுட்டு அதுல வந்து தனி டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இத்துடன் அவங்க வந்து இன்னைக்கு எபிசோட முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ நைஸ் டே. தேங்க்யூ. குட் நைட் எல்லாருக்குமே. பாய்.